கர்த்தருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செய்திக்கு முன்னதாக என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை என்ற பாடலை நாம் ஆரம்ப துதியாக நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் அருமையான ஒடுக்க கூட்ட நிகழ்ச்சிக்காக உம்மிடத்தில் வந்திருக்கின்றோம். தகப்பனே, நீர் பேசப் போகின்ற காரியங்களுக்காக நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கின்றோம். கர்த்தர் மீதமான இந்த நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த ஒடுக்க கூட்டத்திற்காக உங்களோடு நான் பேசியிருக்கின்ற மற்றும் 2 தலைப்புகள், காலையிலே சொன்ன தலைப்பு உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாரோ சொல்ல முடியுமா? 3 தலைப்புகள். கர்த்தரின் சத்தம், ஆண்டவரின் சித்தம், அடியவரின் சுத்தம். அது ஒரு நீண்ட ஒரு செய்தியாக கொடுக்க முடியும். அதை நான் ஒரு தொடக்க அருளுரையாக வைத்து இப்பொழுது 2 தலைப்புகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் பாடின பாடல்களை கவனித்துக் கொண்டிருந்தேன்.
தம்பி கொஞ்சம் ஹை பிச்சா போயிருச்சு, கவனிச்சேன். பி ஃபிளாட் தடுமாறிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு ஹெல்ப், ஐ எம் பிளேயிங் கீபோர்ட் ஆல்சோ. கொஞ்சம் தம்பியை கொஞ்சம் சொல்லலாமான்னு பார்த்தோம். தே சஃபர்ட் அ லாட். மியூசிஷியன்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தவிக்கிறத. 2 பாட்டுமே கஷ்டப்பட்டாங்க. இன்னொரு பாட்டு அடுத்த பாட்டும் எந்த காலத்திலுமா, அது எந்த ராகத்தில் பாடினீங்கன்னு தெரியல, உச்சஸ்தாயி போயிருச்சு. மகிழ்ச்சி. அதிலும் விட்டு கொடுக்காமல், தாளம் தப்பாமல், தாளம் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன போச்சு, அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ராகம் விடல, அவங்க நான் ஸ்கேலை விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். தங்களுடைய குரலை உயர்த்தி ஆண்டவருக்காக பாடின அவங்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பலாமா? கப்பலின் பின்னணியத்தில் சும்மா தூங்கல பாரு, கம்ஃபர்டபுளா தூங்குறாருங்க. பில்லோஸ் எல்லாம் வச்சு, நான் கார்ல போறதுக்கு தனியா ஒரு பில்லோ வச்சிருக்கிறேன், இந்த நெக்கை கவர் பண்ற மாதிரி ஒரு பில்லோ. அதை போட்டுக்கிட்டோம்னா அப்படியே அப்படி சரிச்சு விடணும் வைங்க, நல்ல தூக்கம். இப்ப யாரும் தூங்கிறாதீங்க, தூங்க விட மாட்டேன் நான், அது வேற விஷயம். என்னுடைய கண்கள் சுழன்று கொண்டே இருக்கும். வகுப்பில் அப்படிதான், சரிங்களா? கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்துக் கொண்டு நித்திரையாக இருந்தார். ஃபர்ஸ்ட் யார் அப்படி தூங்கினா? நல்ல டீப் ஸ்லீப். சொல்ல முடியுமா? யாருங்க சொல்லுது? ஆதாம். அது இன்னொரு ஆதாம் சொல்றாரு, நானும் ஒரு ஆதாம் தான். ஓகே, பாருங்க, அயர்ந்த நித்திரை. பாருங்க, படிங்க, என்ன போட்டிருக்கு? முதல் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், 21ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, வாசிங்க. அயர்ந்த நித்திரை. அதே அயர்ந்த நித்திரை யாருக்கு வந்துருச்சு? இங்க கர்த்தருக்கா? யார்? யோனாவுக்கா? இயேசு கிறிஸ்து எங்க போட்டிருக்குங்க? பின்ன நித்திரையா இருந்தாலும் போட்டிருக்கு. இங்க அயர்ந்த நித்திரை யாரு? யோனா. யோனா அயர்ந்த நித்திரை பண்ணினான். பல நேரங்களில் பைபிளை எடுத்தா அயர்ந்த நித்திரை. நான் திரும்பவும் சொல்றேன், கார்ல போகும்போது 2 புஸ்தகத்தை எடுத்துட்டு போவேன், கமெண்ட்ரிஸ், பார்க்லே கமெண்ட்ரிஸ் இருக்கும். 2 புஸ்தகத்தை எடுத்துட்டு வருவேன். டிரைவர் தம்பி கேட்பாப்ல, தம்பி அண்ணே இது எதுக்குண்ணே? இதுதான்ப்பா எனக்கு டேப்லெட். அப்பப்ப படிச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்க, அப்படியே கண்ணு சொல்லணும். பல பேருக்கு டெக்ஸ்ட் புக் எடுத்தா தூக்கம் வரும், ஆனா ஃபேஸ்புக் எடுத்தா தூக்கமே வராது. உண்மையா? பாட புத்தகத்தை எடுத்தா தூக்கம் வரும், துக்கமும் வரும். ஆனா வாட்ஸ்அப் சுறுசுறுப்பா இருக்கும். பாருங்க, பிசாசு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர விடாமல் அவன் நம்மை திசை திருப்ப பார்க்கின்றான், திசை திருப்பினான். சரி, விழுந்த பிசாசை விட்டு நான் எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். காரணம், அவர் தமக்கு பிரியமானவனுக்கு இன்னையிலிருந்து நீங்க ஒரு முடிவெடுங்க, இனி நான் தேவையில்லாத காரியங்களை விட்டுட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையா இருக்க நான் முயற்சிக்கிறேன், அப்பொழுது எனக்கு அயர்ந்த நித்திரை வரும். இது வரைக்கும் நான் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டது இல்லை பாத்துங்க. பெயின் கில்லர் போடுறது கிடையாது. பெயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. பெயின் இஸ் குட் சம்டைம்ஸ், ரைட்? பெயினை கில் பண்ணாதீங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அத்தனை வேதனைகளையும் அவர் சகித்தாரே. நமக்கு என்ன கொஞ்சம் தலைவலி வந்தா ஏன் உடனே பெயின் கில்லர் டேப்லெட் அது இதுன்னு? தலைவலிங்கிறது உங்களுக்கு ஒரு சிம்டம் தான், அவ்வளவுதான். வாமிட் வந்தா எடுத்துருங்க, அதுக்காக பெயின் கில்லரை போட்டு உங்க உடலை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். நான் ஹெல்த் டிப்ஸும் கொடுக்குறேன் நிறையா, பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்சர். சரியா? ஓகே. அடுத்தது நான் சொன்னேன், அலாரம் வைக்காம எந்திரிக்கிற ஆளுகள்லாம் கொஞ்சம் பேர் கை தூக்குனீங்க. அதுக்கு ஒரு வசனம் வைத்திருக்கிறேன், டேப்லெட் வாசிக்கலாம். ஏசாயா 50:4 யாரா வாசிக்கிறீங்களா? ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற நல்ல வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்துள்ளார். நல்லா கவனிங்க. இளைப்படைந்தவங்க யாரா இருக்கிறீங்களா? இங்க கொஞ்சம் இளைப்படைஞ்சு இருக்கிறோம் இல்லையா? யாரும் சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. கிறிஸ்டோபர் சர்ச் ஐயா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க எல்லாரும், எனர்ஜெட்டிக் பீப்புள். ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க வயசானவங்கன்னு யாருமே கிறிஸ்டோபர் சர்ச்சுக்கு கிறிஸ்தவர்களுக்கே வயசாகாது பாத்துங்க. கிறிஸ்தவனுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா கிறிஸ்தவனுக்கு இந்த ரகசியம் தெரியும் பாருங்க.
They know the secret. They know the secret. வயசே ஆகாதுங்க நமக்கு. என்னுடைய தந்தை வழி ஒரு மாமா இருக்கிறாருங்க. அவர் பையன் பேர் கிறிஸ்டோபர். அந்த கிறிஸ்டோபர் அண்ணனுடைய அப்பா, கிறிஸ்டோபர் அண்ணனுக்கு 60 தாண்டிடுச்சு வயசு. அவங்க அப்பா இன்னும் உயிரோடு இருக்கார். இங்க மேலப்புதூர்ல வயது 101. 101 முடிச்சார். இப்ப February 6th 101 முடிச்சு 102க்கு போயிருக்கார். He is still able to walk. நான் நம்முடைய பிஷப் கல்லூரி வளாகத்திற்கு, அந்த அலுவலகத்துக்கு சென்றேன். ஏதோ கையொப்பம் விடுவதற்கு என்னை அழைத்தார்கள். போனேன் சைன் போடுவதற்கு. சார் உங்களுக்கு ஆயுசு சொல்லுங்களேன். ஆயுசு 100ன்னாங்க. என்னங்க சொல்லி, இப்பதான் உங்களை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு தான் வந்துட்டீங்க. ஐ சேட் 100 பத்தாதுங்கன்ட்ட. 100 பத்தாது. 120. ஏலம் எடுப்பீங்களா? இங்க ஆக்ஷன் உண்டுங்களா? ஆக்ஷன் 100 ரூபான்னா என்ன சொல்லுவோம்? அடுத்தது 100ல நிப்போமா? அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோமா? 120. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள். இனிமேல யாராவது உங்களுக்கு ஆயுசு 100ன்னு சொன்னா ஸ்டாப் இட். 120. எத்தனை பேருக்கு 120 வயசு வரைக்கும் வாழ ஆசை? நான் தூக்கிட்டேன் கைய, இருக்கிறேன் இல்ல. அப்புறம் சில பேர் கையை தூக்க யோசிக்கிறீங்களே, வேண்டாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆயுசு நாட்களை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயந்தா ஆயுசு நாள் பெருகும். அது கண்டிஷன் இருக்கு. நான் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆயுசு நாள் பெருகும். நீங்கள் எல்லாரும் 120 வயது முடிஞ்சா அதையும் தாண்டி பாருங்க. யோய்தா 130, யோபு 140, போயிட்டே இருக்கு. அதுக்கு மேல எல்லாம் இருக்காங்க. 950, 969, மெத்தூசலா, ஆதாம் 930, 900+. இந்த உலகத்தில் இருந்து சாதிக்க வேண்டியவர்கள் நாம். சாதிக்காக பிறந்தவர்கள் அல்ல, நாம் சாதிக்க பிறந்தவர்கள் என்று நான் பொதுக்கூட்டங்களில் பேசுறது உண்டு. இங்கே சொல்ல விரும்புறாத. சாதிக்காக பிறக்கவில்லை, சாதிக்க பிறந்தவர்கள். என்ன சாதிக்கணும்? கிறிஸ்துவுக்காக எதையாவது சாதிக்க வேண்டும். இந்த உலகம் பாழ்பட்டு கிடக்கிறது, இருளில் மூழ்கி கிடக்கிறது. இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் தேவை. ஆமென். For that we have to spread the light. வெளிச்சத்தை பரப்ப வேண்டும். இந்த வெளிச்சம், ஆழத்தின் மீது இருள் இருந்தது. இப்போ கவனிங்க, மேல நான் போயிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இங்க முடி ஏசாயா 54 தொடர்ந்து வாசிங்க. கல்விமானின் நாவை தந்தொழினார் காலைதோறும். அதைத்தான் சொல்ல விரும்புறேன். இன்றையிலிருந்து நான் அலாரமே வைக்க மாட்டேன்னு சொல்லி யாராவது எடுக்கிறீங்களா? ஒரு பிரதிஜ்ஞை, ஒரு ஓட்ஸ். இன்று அலாரம் வைக்க மாட்டீங்களாமா? இன்றிலிருந்து யாரும் அலாரம் வைக்காதீங்க. ஐயோ தூங்கிட்டோம்னா உங்களுக்கு எழுப்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். கண்ணுறங்காத தேவன், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறது இல்லை, உங்களுக்காக அவர் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க எங்க ஆண்டவரே என்ன எழுப்புங்க ஆண்டவரே படுத்துருங்க. கரெக்டா 5 மணிக்கு தட்டி எழுப்பிட்டார். இன்னைக்கு காலைல எந்திரி, போதும் கிளம்பு, கெட் ரெடி ஃபார். ஐயா கிட்ட நான் சொன்னேன், ஐயா வந்துட்டு இருக்கீங்க ஜிஹெச் தாண்டி. காலைல ஐயா 8:30 மணிக்கு தான் என் சர்வீஸ். என்னங்க? இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறேங்க. ஆண்டவர் நமக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? தேடிக்கொண்டிருக்கிற தேவன் அவர். He is searching for you and me. இந்த உலகத்துல நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம் இருக்கும் என்றால் அது நம்மை படைத்த ஆண்டவர். மற்ற தெய்வங்களை அவங்க தேடிக்கிட்டு போறாங்க, எங்க இருக்காங்க, ஏது இருக்கோ இல்லையோ தெரியாது. நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவன். ஆமென். He has created us in his own image. அவர் தம்முடைய சாயலிலே நம்மை படைத்து விட்டார். அவருடைய சாயல் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த சாயல் என்ன? அந்த சாயல் அன்பு, அந்த சாயல் தாழ்மை, அந்த சாயல் இரக்கம், அந்த சாயல் மன்னிப்பு, அந்த சாயல் சகிப்புத்தன்மை.
எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அவர் சாயல்ல படைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும்? அந்த குணாதிசயங்கள் நமக்குள் வர வேண்டும். தேவ பிள்ளைகளே, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வரணும். சரி, இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம். ஏதேன் தோட்டத்திலே கடவுள் முதலாக யாரை வைத்தார்? சீக்கிரமா சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏதேன் தோட்டத்தில் யாரை கர்த்தர் முதலாக வைத்தார்? என்ன சொல்லல, பதில் வரல. ஆதாம். ஐயா, அம்மா சொல்லுங்க. ஆதாம் ஏவாள். வாசிக்கலாம் எசேக்கியேல் 28. எசேக்கியேல் 28 கொஞ்சம் வேகமா வாசிங்க. இந்த பகுதியை நான் உங்களுக்கு அழைத்துக் கொண்டு செல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு. யாருடைய இருதயம்? தீரு ராஜாவை குறித்த ஒரு காரியம். மேட்டிமை கொண்டு நான் தேவன். யார் சொல்றா? தீரு ராஜா. நான் தேவன். வாசிங்க. நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. There is a difference between God and man. Even though God has created you and me in His own image, we are different from God. God is God, man is man, because we are sinners because of Satan. இங்க தான் நான் விழுந்த பிசாசை பத்தி பேச போறேன். கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியம் இந்த பகுதி. தொடர்ந்து வாசிங்க. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ. உலகத்திலே ஞானவான் யாருங்க? சாலமன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அதுலயும் சொல்லி இருக்கு, சாலமனை விட ஞானவான் முன்னாடி இல்ல பின்னாடி இல்ல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஐயா பேர் கிருபாகரன் ஐயா நம்ம கூட இருக்கும் பொழுது கிருபையை பத்தி நம்ம நினைச்சிட்டே இருக்க வேண்டியது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர். பாருங்க, யார் இப்படி பெருமை கொண்டிருக்கிறார், மேட்டிமை கொண்டிருக்கிறார்? தீர்வின் ராஜா. சரி, நான் கொஞ்சம் சில வசனங்களை விட்டு விடுகிறேன். நேரடியாக 12ஆம் வசனத்திற்கு போகலாம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். யாரு? தீரு ராஜாவா? தீரு ராஜாவா? கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்து வாசிங்க. இங்க கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆதாம் ஏவாள் தான் இருந்தாங்க அப்படின்னு எனக்கு அந்த அபிப்பிராயம் ரொம்ப காலமாக இருந்துச்சு. வேதத்தை ஆழமாக தோண்டி பார்க்கின்ற பொழுது இது தீரு ராஜாவை குறித்து மாத்திரமல்ல, அவனுக்கு பின்னால் செயல்படுகின்ற பிசாசை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஆமென். நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன். Before man was created, before Adam was created, the Satan was created in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே முதலாக இந்த அழகான தூதனை தேவன் படைத்து வைத்திருந்தார். He was a created being. Satan was not existent already. He was created by God. அழகான தூதனாக படைத்திருந்தார். அழகான தூதன், பூரண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன்.
நம்ம ஆட்களில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கலராக இருந்துட்டா பிடிக்க முடியல, அழகாக இருந்துட்டா இன்னும் பிடிக்க முடியல, இன்னும் ரொம்ப படிச்சுட்டா பிடிக்கவே முடியாது. அழகும் படிப்பும் சேர்ந்துருச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளையை தேட வேண்டியதாக இருக்கும். அலையன்ஸ் பார்க்கறது கஷ்டமாக போகுது. ஏன்னா படித்த மாப்பிள்ளைக்கு படிக்காதது தான் வருது, அல்லது இப்படி வயசு வருஷா. இங்க பாருங்கள், பூரண அழகுள்ளவன், மகா ஞானம் படைத்தவன், அழகுள்ளவன் இவன் எங்க வைக்கப்பட்டிருக்கிறான்? ஏதேனுடைய அந்த ஏதேன் தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன். அடுத்து வாசிக்கிறீங்களா? பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர நீலம், மரகத மாணிக்கம். எத்தனை இருக்கு எண்ணி பார்த்துட்டீங்களா? how many stones? எத்தனை கற்கள், விலையுயர்ந்த கற்கள்? 9. இதைத்தான் நவரத்தினங்கள்னு சொல்றாங்க. நவரத்தினங்கள் 9 விதமான கற்களாலும் அந்த அழகான தூதனை வடிவமைத்திருந்தால் நம்மை படைத்தாண்டவர். Hallelujah. He was a created being, beautifully created with all precious stones. 9 விதமான அந்த நவரத்தினங்களை கொண்டு அந்த பிசாசாவதற்கு முன்னதாக அவன் அழகான தூதன். அவனுக்கு பெயர் லூசிபர். லூசிபர் என்கின்ற பெயர். அந்த பொன்னும் ரத்தினங்களும் மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள்னு போட்டுருச்சு. சிருஷ்டிக்கப்பட்ட நாள் யாரு? அழகான லூசிபர். அவருடைய வேலை என்ன? தேவ தூதர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள், துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் கூட. இரவும் பகலும் ஓயாமல் துதித்துக் கொண்டிருப்பது தான் தேவ தூதர்களுடைய வேலை. அப்படிப்பட்ட தேவ தூதர்களுக்கு தலைவனாக இவன் இருந்தான். ஆராதனை கூட்டத்தின் தலைவனாக. he was like a choir master. choir master உடைய வேலை என்ன? they have to conduct the choir, musicians. அவர்கள் எல்லாரையும் இசை கலைஞர்களை வழி நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்து வைத்திருந்தார் கடவுள். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அடுத்தது வாசிக்கிறீங்களா? நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட. இதிலிருந்து நீங்க நல்லா விளங்கிக்கலாம். இது தீரு ராஜாவை குறித்து பேசிக் கொண்டிருந்த போதிலும் கேரூப் என்பது யாருக்கு பெயர்கள்? கேரூப் யாருக்கு பெயர்? ஏஞ்சல்ஸ் இல்லைங்களா? கேருபீன்களும் சேராபீன்களும் சொல்றோம் இல்லையா? so he was an angel, beautiful angel. இவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். சரி, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன பொருள்? கிறிஸ்து என்றால் ஏதோ வருது சத்தம். ஏன்னா கிறிஸ்டோபர்னு வச்சிருக்கோம் பேர். கிரைஸ்ட்னா தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ரட்சகரா? ரட்சகர். மாஸ்க வேற போட்டு பேசுறீங்களா? ரட்சகர். சரி, வேற? மீட்பரா? ரட்சகர், மீட்பர். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கிறிஸ்டோ என்கின்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை. ஐயா வச்சு நான் சொல்லக்கூடாது, ரொம்ப தியாலஜி படித்தவங்க, நான் ஒன்றும் அறியாதவன் இல்லைங்களா? ஓகே. கிறிஸ்டோ என்கின்ற பதம் கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகின்ற ஒரு வார்த்தை. அதற்கும் மேசியா, மெசாயா, மேசியா என்பதற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருள். அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருள். இதை குறித்து யோவான் 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஜான் சாப்டர் 1, அங்கு ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். அது சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 1 அதிகாரத்தில் 41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். மேசியா ஹீப்ரு மொழி, எபிரேய மொழி. கிறிஸ்து கிரேக்க மொழி. நம்முடைய விவிலியம், வேதாகமம், பழைய ஏற்பாடு முழுவதுமாக எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு அனைத்தும் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்வார்கள். ஆகவே கிரேக்கத்தில் கிறிஸ்டோ, எபிரேயத்தில் மேசியா,
ஆங்கிலத்தில் அனாயிண்டட் ஒன், தமிழில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இங்கு பாருங்கள், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். ஆண்டவர் லூசிஃபரை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். வாசிங்க தொடர்ந்து. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். இந்த அக்கினிமயமான கடல் நடுவுலாம் தீரு ராஜா நடந்திருந்தா தீஞ்சு போயிருப்பா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீரு ராஜா அங்க போய் சுத்தி உலாவிட்டு இருந்தானே என்ன இருக்கும்? ஆனா அக்கினியின் நடுவே தீந்து போகாமல் மூவர் காக்கப்பட்டார்கள். யார் அவர்கள்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற மூவர். அவர்களுக்கு அருகிலே இன்னொருவர் உலாவுகிறார். உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர். ஆமென், ஹalleluya. The fourth person was a God and Savior. Hallelujah. He is going to save. He has saved them. He is saving us. இன்னைக்கு உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் அழிந்து விடாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாரே, அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர். இவனை காப்பாற்றுகிறதற்காக படைத்து வைத்திருந்தார் ஆண்டவர். ஆனால் இவனோ பாவம் செய்தான். என்ன பாவம்? என்ன தவறு செஞ்சிட்டான்? வாசிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். He was perfect, but he committed a mistake. என்ன தப்பு பண்ணிட்டான்? ஆங்கில வேதாகமம் யாராவது வச்சிருக்கிறீங்களா? If there is anybody having English Bible, இருக்கா? இருந்தா இங்கிலீஷ்ல இந்த பகுதியை வாசிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 14 verse 12. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாய. நல்ல கவனிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, ஆங்கிலத்திலே மார்னிங் ஸ்டார்னு போட்டிருக்கு. லூசிஃபர், இந்த அழகான தூதன் எங்கிருந்து விழுகிறான்? வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. 13ஆம் வசனம் வாசிங்க யாராவது. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாயே. எத்தனை பேருக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு போட்டிருக்கு? உமக்கு ஒப்பானவர் யார்? அந்த பாட்டு தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை பாருங்கள். ஆனால் இவனோ, நான் ஆண்டவருக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் சொன்னான். இருதயத்தில் மேட்டிமை கொண்ட அந்த தீரு ராஜாவை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த சாத்தானை அவர்
ஒப்பிட்டு பேசுகிறார். இவன் என்ன சொல்லுகின்றான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். சரி, இந்த ஒரு பகுதியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நான் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் விழுந்து போனான். ஐ என்று சொல்லுகின்றவன் ஆங்கில வேதாகமத்திலே மிக அழகாக அது போடப்பட்டிருக்கிறது. ஐ வில் அசெண்ட், ஐ வில் என்த்ரோன், ஐ வில் என்று 5 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசானவன், அவன் லூசிபர் பிசாசாக மாறுவதற்கு முன்னதாக அவன் என்ன செய்கிறான்? நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவன் மனிதர்களை படைப்பதற்கு முன்னதாக அழகான தூதனை படைத்து தமக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று படைத்திருந்தார். மியூசிஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்க. இன்னைக்கு அதை குறித்து நான் அதிகமாக பேசிக்கொண்டிருப்பேன். சின்ஸ் ஐ எம் எ மியூசிஷியன். நான் ஒரு 8 வயதிலே வயலின் வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். 8வது படிக்கும் பொழுது கிட்டார் வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். நான் ஒரு 10வது வகுப்பு வரும்பொழுது எங்கள் வீட்டிற்கு ஒரு அங்கிள் வந்தார். ஒருத்தர், அவர் பேர் ஏனஸ்ட். அந்த அங்கிள் பேர், அந்த ஏனஸ்ட் அங்கிள் வரார். நான் 10th படிக்கிறேன். தம்பி கிட்டார் வாசிக்காதன்ட்டார். நான் சொல்வது ஏர்லி 80s, லேட் 70s, ஏர்லி 80s. தம்பி நீ கிட்டார்லாம் வாசிக்க கூடாதுன்னார். அப்போ எனக்கு 10-15 வயசு ஆயிடுச்சு. 10 இல்லை, 15 வயது. அப்போ எதுக்கு அங்கிள் சொல்றீங்க கிட்டார் ஏன் வாசிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? கிட்டார் கத்துக்கிட்டவன் யாரும் உருப்பட்டதா சரித்திரம் இல்லைன்ட்டார். கிட்டார் இப்ப நான் என்ன வாசிங்க, கிட்டார் வாசிட்டு இருக்கிறேன். உருப்பட்டதா? சரித்திரத்தை மாற்றி அமைப்பதற்காகவே நான் இருக்கிறேன். நீங்க ஆமென். கிட்டார் வாசிச்சா உருப்பட மாட்டாங்க தம்பி. என்னாச்சு அங்கிள், என்ன சொல்றீங்க? கிட்டார் படிச்சுட்டா ஆர்கெஸ்ட்ரா, மியூசிக், ட்ரூப், கச்சேரின்னு போயிடுவாங்க. படிப்பை கோட்டை விட்டுருவாங்க. அவருடைய அக்கறை உண்மை. மியூசிக்கில் போயிட்டா பையனுக்கு பாடம் போயிடும், கவனம் போயிடும், சிதறிடும். சொல்லி முடிச்சுட்டு ஒரு டயலாக் சொன்னார் பாருங்க. கிட்டார் தொட்டார் கெட்டார் அப்படின்னாரு. கிட்டார் தொட்டார் கெட்டார் சொன்னார். அது எனக்கு சற்று ஒரு எச்சரிப்பின் சத்தமாகத்தான் இருந்தது. பிறகு படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். கிட்டாரையும் விடல, படிப்பையும் விடல, ஆண்டவரை விடவில்லை, ஆண்டவர் என்னையும் விடவில்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்னை இதுவரையில் விடவில்லை. இந்த அளவும் மியூசிக்னா ஆண்டவருக்கென்று அதை அர்ப்பணித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். தாவீது அரசன் சொல்லுகிறான், 10 நரம்பு வீணையினாலும் உம்மை துதிப்பேன்னு சொன்னாரா? 10 நரம்பு வீணை. நான் யோசித்து பார்த்தேன், 10 நரம்பு வீணையை எப்படி ஆண்டவர் உம்மை துதிக்கிறது? வயலின் காலில் வாசித்தேன். எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குங்க அதில்? நல்லா பார்க்கணும். வயலின் அப்புறமா பாருங்க, அதில் 4 ஸ்ட்ரிங் இருக்கு. கிட்டாரில் 6 ஸ்ட்ரிங். அந்த அடிப்படை விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. வயலின்ல 4 ஸ்ட்ரிங் காலையில் வாசித்தது, இப்போ கொஞ்சம் முன்னாடி வாசித்தது. வயலின் 4 ஸ்ட்ரிங் போ வச்சு வாசிக்கிறது, 4 ஸ்ட்ரிங்ஸ். கிட்டாரில் 6 ஸ்ட்ரிங்ஸ். ரெண்டையும் கூட்டுங்களேன், 4 6 10 நரம்பு வீணை. 92ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், நீங்க வாசித்தீங்கன்னா இருக்கும். இருக்கா பாருங்க, 92ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு. நல்லா கவனிங்க, 10 நரம்பு. எங்க வீட்டில் இந்த கிட்டார் இருக்கும், வயலின் இருக்கும். எங்க வீட்டுக்கு ஆட்டோக்காரர் ஒருத்தர் வருவார் அப்பப்ப. இப்பதான் ஓலா வந்துருச்சு, அப்பெல்லாம் ஆட்டோக்காரவங்க அடிக்கடி வருவாங்க. வந்த உடனே வீட்டில் உள்ள பார்த்துருக்கிறார் கிட்டாரை பார்த்து. அவர் மியூசிஷியன், ராஜேந்திரன் பேர் அவருக்கு, மியூசிஷியன். பார்த்தாரு. அடுத்த முறை எங்க அப்பா அவருக்கு ஃபோன் நம்பர் அடிக்கிறாரு. செல் நம்பர் இப்போ வந்துருச்சு, செல். ஹலோ சார், யார்? அந்த வீண சார் வீடு தானே? யார்? எனக்கு பேரு வீண சார். நான் என்ன வாசிக்கிறேன் சொல்லுங்களேன்? வயலின் கிட்டார் வாசிக்கிறேன். அவர் எனக்கு வச்ச பேரு வீண சார். அதுல இருந்து நான் அவருக்கு எப்ப போன் போட்டாலும் ராஜேந்திரன் வீண சார் பேசுறேன், ராஜேந்திரன் நான் வீண சார் பேசுறேன். இங்க 10 நரம்பு வீணையை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு வீணை என்றாலும், வயலின் என்றாலும், கிட்டார் என்றாலும், கீபோர்டு எதுவாக இருந்தாலும் அது என் ஆண்டவருக்கு தேவை. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்லி அங்கே கழுதையும் குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எவனாகிலும் ஏதாவது கேட்டால் இது ஆண்டவருக்கு, இது ஆண்டவருக்கு தேவை. கிட்டார் ஆண்டவருக்கு தேவை, வயலின் ஆண்டவருக்கு தேவை. இதை வாசிப்பதற்கு நானும் நீங்களும் தேவை.
அல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு ஊழியக்காரர்கிட்ட, ஐயா நீங்கள் கிட்டார் வாசிப்பீங்களா, வயலின் வாசி? தம்பி எனக்கு பைபிள் தான் தம்பி வாசிக்க தெரியுன்ட்டார். எதை வாசிக்கிறீங்களோ இல்லை, பைபிளை நல்லா வாசிங்க. சரி, இங்க பாருங்கள், ஐ வில் ஐ வில் ஐ வில் ஐ என்று சொல்லுகின்றவன் ஒளிந்து போகிறான், நான் தேவன் என்று சொன்ன இந்த பிசாசு விழுந்து போனான். He was thrown out of the kingdom of God. ஆண்டவருடைய அந்த வானத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான். தள்ளப்பட்டவன் தான் பிசாசாக மாறி போனான். ஆமென். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது லூக்கா 10ஆம் அதிகாரத்தினுடைய 18 வாசிக்கிறீங்களா? அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஏசாயா 14:12, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, வானத்திலே இருந்து விழுந்தாயே. அடுத்தது, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ. நல்ல கவனிங்க, பிசாசனுடைய பிள்ளைகளை எங்க விழுவாங்க? தரையில விழுவாங்க. பிசாசனுடைய பிள்ளைகள் எங்க விழுவாங்க? பிசாசு தரையில விழுந்துட்டான்ல, பிசாசனுடைய பிள்ளைங்க தரையில தான் விழுவாங்க. வாசிக்கலாம், யோவான் 18ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி 5ஆம் வசனம். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் என்று சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது? இயேசுவுக்கு இருக்கிறது. I am that I am. தேவனுக்கே மகிமை. I am that I am. அந்த I என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்குரிய தகுதி. I am the way, I am the truth, I am the good shepherd, I am the bread of life. நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே, நல்ல மேய்ப்பன் நானே, நானே வாசல், நானே உயிர்த்தெழுதலும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் அவர்தான், வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்ரிதிங் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. பாடலாமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஓகே, எல்லாம் இயேசுவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, என் நிலையிலும் இயேசு போதுமே. இந்த இயேசு நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். விழுந்து போன வாசிங்கள் தொடர்ந்து இந்த 18ஆம், நான் தான் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்கள். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடன் நின்றான். நான் தான் என்று அவர் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். பிடிக்க போனவங்க பிடிச்சிட்டு வரணும்ல, இயேசுவை பிடிக்க போனவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். கவனிங்க, இன்னைக்கு உங்களையும் என்னையும் தொடுகின்றவர்கள் தரையிலே விழ வேண்டும். ஹல்லேலூயா. because we are children of God. இயேசுவை பிடிக்க போனவனே கீழே விழுந்துட்டான். உங்களை என்னையும் பிடிக்க வரவன் நிச்சயமா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஐயா பேர்லயே இருக்கு, சகரியா புத்தகம் போலாமா? சகரியா புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? சகரியா 2 8 கடைசி பகுதி. உங்களை தொடுகிறவன், கடைசி பகுதி சகரியா 2:8. உங்களை தொடுகிறவன், நம்மை தொடுகிறவன் யாராக இருந்தாலும் யாருடைய கண்மணியை தொடுறான்? உங்க கண்ணு மணிகிட்ட ஒருத்தன் கையை கொண்டு வந்தா என்ன செய்வீங்க? ஒன்னு கையை தட்டி விட்டுருவீங்க, இல்ல ஒதுங்கி போயிருவீங்க, இல்ல கண்ணை மறைச்சிக்குவீங்க. நம்மை தொடுகிறவன் யாராக இருந்தாலும் அவருடைய கண்மணியை தொடுவதற்கு சமம்.
வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், Acts of Apostles chapter 9. அப்போஸ்தலர் 9. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், வெளிச்சம் உண்டாகட்டும். இங்க என்ன வருது? அந்த ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வாசிங்க 4. நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. பிசாசின் மகனாக இருந்த இந்த சவுல் பிறகு பவுலாக மாறி போகிறான். அநேகரை ஆண்டவருக்குள் வழி நடத்த போகின்ற ஒரு பவுலாக மாறுகிறான். இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கலாமா? We have to pray for our country because they are torturing minority people. They are trying to subdue, they are trying to control minority people, especially Christians. They cannot. தரையிலே விழுவார்கள். ஆமென். தரையிலே விழுவார்கள். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். காலையில் சத்தத்தை கேட்டோம்ல, கர்த்தரின் சத்தம். இங்க யார் கேட்கிறா? சவுல் கேட்கிறான். என்ன பதில் சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? Who are you? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒருவேளை if you are against Christ, he will ask you and me, who are you Lord? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கிறிஸ்தவங்களுக்குள்ளாரையே அங்கங்கே கொஞ்சம் சில பல கருத்து வேறுபாடுகள் வருகிறதை பார்க்க முடியும். இந்த பகை யாருக்கு இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வெளிச்சத்தை உண்டாக்கின பிறகு நடக்கிற காரியம் என்ன? வாசியுங்கள். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். 4ஆம் வசனம். சரி, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஒரே பிரிவுதான், வெளிச்சம் இருள். இன்னும் தொடர்ந்து வாசிங்க. வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். பாருங்கள், வெளிச்சத்துக்கு பகல், இருளுக்கு இரவு. முதல் பிரிவு அங்கதான் வருது. வெளிச்சம் இருள் ரெண்டே பிரிவு தான் வேதத்தில். நல்லவர்கள் கெட்டவர்கள், பகல் இரவு, சன்மார்க்கன் துன்மார்க்கன். இப்படி நீங்க ஒரு கோடு போட்டு எழுதி வரிசையா வாங்க. தேவன் அல்லது இயேசு, பிசாசு, மோட்சம், நரகம். சின்ன பிள்ளைகளுக்கு ஆன்டனிம்ஸ், ஆப்போசிட் இல்லையா? புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லா ஸ்திரீகள், எழுதிட்டே போலாம். விசுவாசி, அவிசுவாசி, நிறைய போயிட்டே இருக்கும். இங்க பாருங்கள், அப்படியானது ஒரு காரியம். இந்த பிசாசு என்ன பண்ண தெரியுங்களா? தான் மாத்திரம் விழல, தன்னோட ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான் பாருங்க. பொதுவா ஒழுகிறவன் சும்மா விழ மாட்டான். நீ தானே கூட இருந்த, வா, 4 பேரை சேர்த்து இழுத்துட்டு போவான். ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருந்தார் இந்த பிசாசு செய்கின்ற செயலை. இவன் அப்படியே விட்டார், என்னுடைய இடத்தை இவன் பிடித்துக் கொள்ள நேரிடும், இவனை வானத்திலிருந்து கீழே விட தள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அல்லது அவனுடைய அந்த ஸ்தானத்திலிருந்து, பொசிஷனிலிருந்து கீழே தள்ளுகிறார். ஆமென். When he is against God's principles, when he is against God's law, God's will, he is thrown away. வாசிக்கலாம். யூதா புத்தகத்தினுடைய 6ஆம் வசனம். யாரா வாசிக்கீங்க? புதிய ஏற்பாட்டிலே கடைசிக்கு முந்தின புத்தகம் யூதா. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பிசாசு எங்க இருக்கான் பாருங்க.
புரியுதா உங்களுக்கு? அந்தகாரத்தில் இருக்கிறான் பிசாசு. He is in the darkness. இந்த டார்க்னஸை கொண்டு வந்தது யாரு? பிசாசு. இப்ப புரியும் நினைக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திற்கு பிறகு 2ஆம் வசனத்திலே எப்படி இந்த இருள் வந்தது, இவ்வளவு காரியம் நடந்து முடிஞ்சிச்சு நடுவில். அதற்கு பிறகுதான் தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணுகிறார், வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். பிறகு எல்லாவற்றையும் உண்டாக்கி இதற்கு மேல் தேவ தூதர்கள் அங்கு இருக்கட்டும், மண்ணினாலே மனிதனை உருவாக்குவேன், என்னுடைய சாயலில் அவனை படைக்கின்றேன், அவன் என்னை துதிப்பானாக, அவன் என்னை துதி செய்யட்டும், அவன் இங்கே இருக்கட்டும், அவன் இங்கே இருந்தால்தான் நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இங்கே இருப்பான் என்று சொல்லி மண்ணோடு மண்ணாக வைத்திருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் 8ஆம் சங்கீதத்திலே, நாம் மண் என்று, அது 103ஆம் சங்கீதத்தில் வருது, நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். பாருங்க, நம்முடைய உருவம் 14, 103ஆம் சங்கீதம் 14, நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். சரி, யாரா சரியா படிக்கலன்னா வீட்டில் என்ன சொல்லுவோம்? உன் தலையில என்னங்க, உன் தலையில களிமண் தான் இருக்கின்றோமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் குயவன் கையில். அப்ப மாத்திரம் பாடுறீங்க, ஆனா பையன் படிக்கல, பிள்ளைங்க படிக்கல, என்ன சொல்றீங்க? உன் தலையில. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் போலாமா? 64ஆம் அதிகாரம் போலாமா? ஐசாயா சாப்டர் 64, ஏசாயா 64ல் 8 வாசிங்க யாராவது. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. நல்ல கவனிங்க, எல்லாம் சொல்லுவோமா? நாங்க களிமண். தலையில மாத்திரம் இல்லைங்க, மொத்தமா நம்ம என்ன புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. நாங்க இந்த நினைப்பு வந்துட்டா நம்ம ஆடுற ஆட்டம் கொஞ்சம் எப்ப களிமண்ணடா. நம்ம இதுக்கு தான் இந்த ஆட்டமா? நான் படிச்சுட்டேன், நான் இந்த பொசிஷன்ல இருக்கனாக்கா அதாக்கும் இதாக்கும் ஒன்றும் கிடையாது. காலையில் வாசித்த அந்த வாசிப்பு, திறந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வெறுப்பிலும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, அற்பமே. பிசாசு உங்களையும் என்னையும் பார்ப்பான் அற்பமாய், கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்ப்பார் சிற்பமாய். கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவார் சிற்பமாய். செதுக்குகிறார் பாருங்க நம்மளை. அவன் அற்பமா பார்க்கிறான், கடவுள் நம்மளை சிற்பமா பார்க்கிறார், அவருடைய பிள்ளையா பார்க்கிறார். ஆமென். He wants to save us. என் பிள்ளை அழிந்து போகக்கூடாது, ஒருவனாகவும் கெட்டு போவது அவருக்கு பிரியமல்ல. யோவான் 3:16 அருமையான வசனம். எத்தனை முறை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகிவிடக் கூடாது, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி அவரை தந்தருளி. எவரை? இயேசுவை. விழுந்த பிசாசு, எழுந்த இயேசு. ஆமென். பாருங்க, இவன் தன்னை தேவனுக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று விரும்பினான். நினைத்த மாத்திரத்தில் அங்கிருந்து விழுகிறான். இவனோடு அங்க வாசிங்க யூதா புத்தகத்திலே, அவனோடு சேர்ந்த தூதர்கள் என்ன செய்யறாங்க? விழுகிறாங்களா இல்லையா? கீழே பயங்கரம். பிசாசின் கூட்டத்தையும் சேர்த்து ஆண்டவர் கீழே தள்ளுறாரு. பிசாசும் அவனுடைய தூதர்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மத்திய எழுத நற்செய்தி நூலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நியாய தீர்ப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்திய 25 வாசிங்க, 41 யாரா வாசிக்கிறீங்களா? அப்பொழுது இடது பக்கத்தில், மத்திய 25:41, இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும், என்னால கவனிக்கணும் அதெல்லாம், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பயங்கரமா இருக்குங்க. ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க, ஒரு நிறைய
ஜோக்ஸ் எல்லாம் இப்போ வாட்ஸ்அப்லாம் வருது. நரகம் எப்படி இருக்கும் எங்களை கேட்டிங்கன்னா? நரகம் எப்படிங்க இருக்கும்? பைபிளை படித்தா புரியுது. வேகாத அவன் ஐஸ்வர்யவான் கேட்கிறான், லாசருவை விட்டு ஒரு சொட்டு நுனி விரலினால என் நாக்க குளிர பண்ண வேண்டும். ஆத்மம் தன்னை குளிர பண்ணின்னு இருக்கு. இவன் நாவை குளிர பண்ண சொல்றான். எங்க இருந்து? அந்த நரகத்தில் ஒருத்தன் கம்பளி போத்திட்டு இருக்கானா. என்னன்னு கேட்டா, என்னப்பா நாங்களாம் வேதனையில் வந்துகிட்டு இருக்கிறோம், நீ என்ன அப்படின்னா, நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன், திருச்சி வெயில பார்த்துட்டு இல்லைங்களா, இங்க கூலா இருக்குங்கிறான் அவன். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், hell is a place where it is not for us, it is for Satan and for his angels. Amen. பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்காகவும் வைக்கப்பட்ட நித்திய அக்கினி அது. அங்க போக சொல்லிடுவார். யாரை பார்த்து? சபிக்கப்பட்டவங்களை பார்த்து. சபிக்கப்பட்டவங்க, இந்த உலகத்தில் நற்கிரியைகள் செய்யாதவங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறவங்க எங்க போறாங்க? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும். எப்படி உருவானான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்கே போவேன், ஏறுவேன் சொன்னான். He wanted to become like God. God didn't like that. உன் வேலை என்ன? உனக்கு என்ன பொசிஷன் கொடுத்திருக்கிறேன் அதை மாத்திரம் செய். அதை தாண்டி நீ செல்வாயானால் உனக்கு நரக தண்டனை. பாருங்க, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது யூதா 6ஆம் வசனம். மறுபடியும் பாருங்க, தங்கள் ஆதிமேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்கள் வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும், தூதர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எல்லாம் கீழே வந்துட்டாங்க. சரி, இதே காரியம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2 பாவம் செய்த தூதர்களைன்னு போட்டிருக்கு. நாம நினைச்சிருக்கோம் லூசிஃபர் மாத்திரம் தான், அவனுடைய ஃபாலோயர்ஸ் மொத்த பேரும். எலெக்ஷன் வருது. ஐ எம் நாட் ஹியர் டு டாக் அபவுட் பாலிடிக்ஸ். நிச்சயமா ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கும், இன்னொரு கட்சி தோக்கத்தான் போகுது. ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சியை தான் தோக்கின்ற கட்சியினுடைய ஃபாலோயர்ஸ் என்ன ஆவாங்க? கோலியாத்து, நம்ம அங்க எங்கேயும் போக வேண்டாம். தாவீது கோலியாத்து. தாவீது கோலியாத்தை வெட்டின பிறகு பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சாங்க? ஃப்ளீ, ஓடி போனாங்க, காணாம போயிட்டாங்க. இங்கும் அப்படித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் எப்பொழுதுமே பகை உண்டு, யுத்தம் உண்டு. That is what we are doing now. We are doing spiritual warfare. ஆவிக்குரிய யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திறன் கொள்ளுங்கள். வாசிக்கலாம் 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், தப்ப விட மாட்டார், தப்பிக்க விட்டுற மாட்டார். இந்த உலகத்தில் அப்படி இப்படி தப்பிச்சுக்கலாம், கேஸ் போட்டுக்கலாம், ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அப்பீல் போட்டு தப்பிச்சுக்கலாம், தப்பிக்க ட்ரை பண்ணலாம். பட் we cannot escape from the punishment of God. Amen. தேவனுடைய பனிஷ்மென்ட் தப்பிக்கவே முடியாது. பாருங்க, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பாருங்க, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி, கிட்டத்தட்ட யூதா 6ம் 2 பேதுரு 2:4 ஒரே மாதிரியாக போய் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், வாசிங்க. அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி, இல்ல மேல வாங்க. அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி, நரகத்திலே தள்ளி. மோட்சம் நரகம் என்று உண்டு. நிறைய பேருக்கு அதுல கொஞ்சம் சந்தேகமெல்லாம் இருக்கு. நரகத்தில் யாரை தள்ளுறாரு? பாவம் செய்த தூதர்களை. பாவம் முதலாக எங்கு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டா, where do we find sin? When sin entered? பாவம் எப்பொழுது நுழைந்தது? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள்னு சொல்லுவோம். அதற்கு முன்னதாகவே sin entered. எங்க? தூதர்கள் கூட்டத்திலே நுழைஞ்சிருச்சு. பாருங்க, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. அடுத்து வாசிங்க 5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி.
எதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இந்த நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணுகின்ற சத்தியசீலன் என்ன பண்ணிடுவேன்? தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நோவா போல தப்பிக்கணும் விரும்புகிறேங்க. ஐ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் த பனிஷ்மெண்ட் ஃப்ரம் காட். நல்லா கவனிங்க. நீதியை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு நிறைய பேர் பிரசங்கிமார்கள் உருவாக வேண்டும். இந்த ஆலயத்திலே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் வெளியிலே சென்று குறிப்பாக ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னும் அநேக புதிய ஆத்துமாக்களை அழைத்துக் கொண்டு வந்து உங்கள் அருகில் அமர்த்த வேண்டும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாங்கமாக வைத்து போய்கிட்டே இருக்கணும். லோத்து வராரு பின்னாடி. இந்த பகுதியெல்லாம் படிச்சு பாருங்க, ஆண்டு சிந்தியுங்கள். விழுந்து